ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله الناشر في خلقه فلظة والباسط فيهم بالجود يده، ونحمده في جميع أموره ونستعينه على رعاية حقوقه، ونشهد أن لا إله غيره وأن محمدا عبده ورسوله أرسله بأمره صادعا وبذكره ناطقا، فأدى أمينا ومضى رشيدا، وخلف فينا راية الحق من تقدمها مرق ومن تخلفها عنها زهق ومن لزمها لحق. புனித ரமலான் மாதத்தில் முதலாம் நாளில் இருக்கின்றோம். மாதத்தை அடைய செய்த வல்ல நாயன் அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அவனுக்கு இதற்காக வேண்டி நன்றி செலுத்துவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். எவ்வாறு இம்மாதத்தை அடைய செய்தானோ அதே போன்றோ இம்மாதத்தை அவன் விரும்பும் பொருட்டும் அவனுடைய திருப்பெருத்தத்தை பெறும் பொருட்டும் அதனை பயன்படுத்தி நாம் அவனது அருளை பெறுவதற்கு வல்ல நாயன் இம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. எனக்காக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் உங்களோடு நான் நஹஜுல் பலாகாவும் நாமும் எனும் தலைப்பில் சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். இதனை சீராக செய்வதற்கு வல்ல நாயன் அல்லாஹுவின் கிருபையும் அமீருல் மூமினீன் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஆசியை நான் ஆரம்பத்தில் வேண்டிக் கொள்கின்றேன். எனது உரையின் ஆரம்பமாக ஷஹீத் முத்தஹரி அவர்கள் நஹஜுல் பலாகாவை பற்றி அவர் கூறிய விடயத்தை கூறி எனது உரையை தொடங்கலாம் என்று நினைக்கின்றேன். ஷஹீத் முத்தஹரி அவர்கள் நஹஜுல் பலாகாவின் எனது பயணம் என்ற நூலில் அவர் குறிப்பிடக்கூடிய அந்த முன்னுரையில் அவர் இவ்வாறு குறிப்பிடுகின்றார். எமது தெருவில் உள்ள ஒருவரை நாம் தினமும் சந்திக்கின்றோம், அவருக்கு சலாம் கூறுகின்றோம். இவ்வாறு பல வருடங்கள் கடந்து செல்கின்றது. அவரை சந்திப்பதும் அவருக்கு சலாம் கூறுவது மாத்திரம்தான் எம்முடைய செயலாக இருக்கின்றது. ஆனால் ஒரு சந்தர்ப்பத்தில் பல வருடங்கள் கழித்து அவரோடு அமர்ந்து பேசக்கூடிய சந்தர்ப்பம் எமக்கு அமைகின்றது. அவ்வாறு அவரோடு பேசுகின்ற பொழுது அவருடைய அறிவாற்றலும் அவருடைய ஒழுக்கம் எமக்கு தெரிய வருகின்றது. அந்த சந்தர்ப்பத்தில் இத்தனை வருட காலம் அவரோடு ஏன் நாம் அமர்ந்து உட்கார்ந்து அவரோடு நாம் உறவு கொள்ளவில்லை என்ற ஏக்கம் எமக்கு ஏற்படுகின்றது. இவ்வாறான ஒரு ஏக்கம் தான் எனக்கு நஹஜுல் பலாகா பற்றி அறிமுகம் என்று ஷஹீத் முத்தஹரி அவர்கள் கூறுகின்றார்கள். கூறிவிட்டு அவர் இவ்வாறு குறிப்பிடுகின்றார். என்னுடைய சிறு பராயத்திலே இருந்து நான் அல் குர்ஆனோடு சேர்த்து நஹஜுல் பலாகாவையும் கேள்விப்பட்டிருக்கின்றேன். எனது தந்தையுடைய புத்தக அடுக்குகளில் நஹஜுல் பலாகாவை நான் கண்டிருக்கின்றேன். அதனை எடுத்து நான் வாசித்திருக்கின்றேன். மார்க்க பீடங்களில் கல்வி பயில்கின்ற பொழுதும் நஹஜுல் பலாகாவை நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். மிம்பர்களில் உரை நிகழ்த்துகின்ற அறிஞர்களின் உரைகளை கேட்கின்ற பொழுதும் அவர்கள் நஹஜுல் பலாகாவில் இருந்து பல விடயங்களை எனக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்றால் அவற்றை நான் மனநமிட்டிருக்கின்றேன். ஆனால் அதனுடைய பயனை நான் அடையவில்லை. அதை நான் எப்பொழுது கண்டுகொண்டேன் என்றால் ஒரு கோடை விடுமுறையில் கும்மிலிருந்து நான் இஸ்பஹான் சென்ற பொழுது அங்கு மார்க்க அறிஞராக இருந்த ஹாஜ் மீர்சா அலி ஷீராஜி அவர்களை நான் சந்திக்கின்றேன். அவர்தான் எனக்கு நஹஜுல் பலாகா எனும் பிரபஞ்சத்தின் வாயிலை அவர் எனக்கு திறந்து தந்தார். அவர் நஹஜுல் பலாகாவோடு ஒன்றித்து வாழ்ந்த ஒரு அறிஞராக காணப்பட்டார். அவர் பல விடயங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒருவராக இருந்தார். அவர் இப்னு சீனாவுடைய மருத்துவத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஹக்கீமாக இருந்தார். அவருடைய பல்சஃபாவை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு தத்துவவியலாளராக இருந்தார். சதுராவுடைய மெய்ஞானத்தை போதிக்கக்கூடிய ஒரு மெய்ஞானியாக இருந்தார். ஆனால் இந்த அனைத்தையும் போதிக்கக்கூடிய ஹக்கீமாக இருந்த அவர் நஹஜுல் பலாகாவை கற்பிக்கின்ற பொழுது அவர் வேறு ஒரு உலகத்தில் பயணித்துக் கொண்டிருந்தார். அவர்தான் எனக்கு நஹஜுல் பலாகாவை அறிமுகப்படுத்தினார் என்று ஷஹீத் முத்தஹரி அவர் கூறுகின்றார். கூறிவிட்டு ஒரு விடயத்தை அவர் தன்னுடைய முன்னுரையில் குறிப்பிடுகின்றார். எகிப்து நாட்டினுடைய முன்னாள் முஃப்தியாக இருந்த ஷேக் முகமது அப்து அவர்கள் நஹஜுல் பலாகாவை தன்னுடைய சிறு குறிப்புகளோடு பிரசுரித்த சந்தர்ப்பத்திலே அவருடைய அந்த முன்னுரையில் குறிப்பிட்ட சில விடயங்களை ஷஹீத் முத்தஹரி அங்கு குறிப்பிடுகின்றார். அதில் முகமது அப்து அவர்கள் இவ்வாறு குறிப்பிடுகின்றார்கள். நான் ஆரம்பத்தில் நஹஜுல் பலாகாவை பற்றி அறிமுகம் எனக்கு இருக்கவில்லை. அது சத்தியமாகத்தான் நான் அதை பற்றி அறிவு எனக்கு கிடைத்தது. இந்த நூலை அச்சிட்டு நான் அரபு உலகத்துக்கு இதனை அறிமுகப்படுத்துவதை நிகழ்த்து நான்
மகிழ்ச்சி அடைகிறேன் என்று முகமது அப்துல் குறிப்பிடுகின்றார்கள். இதை கூறிவிட்டு ஷஹீத் முத்தஹரி அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார், ஒரு சுன்னி அறிஞருக்கு நஹ்ஜுல் பலாகா பற்றிய அறிமுகம் இவ்வாறு இருப்பதை நினைத்து நான் ஆச்சரியப்படவில்லை. ஆனால் மாறாக நஹ்ஜுல் பலாகா என்பது தனது சொந்த மண்ணிலே அலியினுடைய ஷியாக்களின் மத்தியிலேயே அது அதனுடைய மத நிறுவனங்களுக்கு மத்தியிலே அந்நியமாகவும் ஓர் தனிமையிலும் எவ்வாறு இமாம் அலி ஒதுக்கப்பட்டிருக்கின்றார்களோ அவ்வாறு நஹ்ஜுல் பலாகாவும் ஷியாக்களுக்கு மத்தியில் ஒதுக்கப்பட்டிருப்பதை நினைத்து நான் கவலை அடைகிறேன் என்று ஷஹீத் முத்தஹரி குறிப்பிடுகின்றார்கள். மேலும் ஷஹீத் முத்தஹரி தன்னுடைய அந்த முன்னுரையில் கூறுகின்ற பொழுது, ஒரு நூலின் உள்ளடக்கமோ அல்லது ஒரு மனிதனின் சிந்தனைகளின் உணர்வுகளும் மக்களுக்கு மத்தியில் ஆன்மீக உலகத்தோடும் அவர்களோடு ஒத்துப்போகவில்லை என்றால் அந்த மனிதனை பற்றியோ அல்லது அந்த நூலை பற்றியோ எவ்வளவு புகழ்ந்தாலும் அது எந்த பயனும் இல்லை என்று ஷஹீத் முத்தஹரி அவர் கூறுகின்றார்கள். பிறகு ஷஹீத் முத்தஹரி அவர்கள் மத கல்வி கூடங்களில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களை பார்த்து இவ்வாறு கூறுகின்றார்கள், மாணவர்களே, நஹ்ஜுல் பலாகாவோடு எமக்கு இருக்கக்கூடிய தொடர்பு எந்தவித தொடர்பும் இல்லை என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அவ்வாறான ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்கி இருக்கின்றோம். நஹ்ஜுல் பலாகாவோடு நாம் ஒத்து போகின்ற பொழுது, நஹ்ஜுல் பலாகா பற்றிய அறிவு எமக்கு வருகின்ற பொழுது எம்முடைய ஆன்மீக உலகமும் மிகவும் மாறுபடும் என்று ஷஹீத் முத்தஹரி அவர்கள் தன்னுடைய நூலின் முன்னுரையில் குறிப்பிடுகின்றார்கள். 20ஆம் நூற்றாண்டின் மாபெரும் மெய்ஞானியாகவும் ஒரு மெய்யியலாளராகவும் மார்க்க அறிஞராகவும் திகழ்ந்த ஷஹீத் முத்தஹரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வார்த்தையோடு நான் நஹ்ஜுல் பலாகாவும் நானும் எனும் இந்த பொக்கிஷத்தை இங்கு திறந்து பார்ப்பதற்கு இந்த புனிதமிகு ரமலானை பயன்படுத்திக் கொள்கின்றேன். வல்ல நாயன் இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியதற்கு நான் அவனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அமீர் மூமினின் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வார்த்தைகளை பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய உரைகள், அவர்களுடைய ஹதீஸ்கள் எல்லாம் அமீர் மூமினின் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிரோடு இருந்த சந்தர்ப்பத்திலே தொகுக்கப்பட்டு கொண்டிருந்தது. இந்த அளவுக்கு என்றால் அமீர் மூமின் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தோழர்களின் ஒருவராக இருந்த அவரது சீடர்களில் ஒருவராக காணப்பட்ட ஹாரிஸ் அவுசர் என்பவர் குறிப்பிடுகின்றார், நான் இமாம் அலைஹிஸ்ஸலாம் அவர் கூறக்கூடிய உரைகளை நான் மனநமித்து அதனை எழுதக்கூடியவனாக நான் காணப்பட்டேன் என்று அவர் குறிப்பிடுகின்றார். அமீர் மூமின் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தன்னுடைய உரைகளை அறிவுகளை எழுதி பாதுகாக்கும்படி கட்டளையிட்டிருக்கின்றார்கள், பிறருக்கு உபதேசம் செய்திருக்கின்றார்கள். அதனை இமாம் அவர்கள் கையிதுல் இல்ம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இவ்வாறு இமாம் அவர்களுடைய உரைகள் ஒவ்வொரு தலைமுறையாக பாதுகாக்கப்பட்டு அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கப்பட்டு வந்திருக்கின்றது. 3ஆம் நூற்றாண்டின் காலப்பகுதியில் இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உரைகள் 500 உரைகள் தொகுக்கப்பட்டு காணப்பட்டதாக யக்கூபி அவர்களும் மசூதி அவர்களும் குறிப்பிடுகின்றார்கள். அதே போல் இமாம் அவர்களுடைய 400 உரைகளை 3ஆம் நூற்றாண்டிலே மக்கள் மனநமித்திருந்ததாகவும் யக்கூபி அவர் குறிப்பிடுகின்றார்கள். இவை பிரபல்யமான உரைகளாக காணப்படுகின்றன என்றும் அவர்கள் கூறுகின்றார்கள். இமாம் அவர்களுடைய உரைகளையும் அவர்களுடைய கூற்றுக்களையும் தொகுத்திருக்கக்கூடிய முக்கியமான நபர்களை பார்க்கின்ற பொழுது அதில் யக்கூபி, தபரி, மசூதி, ஷேக் முஃபீத், ஷேக் குலைனி, சுலைம் இப்னு கைஸ், அபு முக்னிப், வாக்கிதி, அப்துல் அசீம் ஹசனி போன்றவர்கள் மிகவும் பிரபல்யமான அறிஞர்களாக காணப்படுகின்றார்கள். இதில் ஷியாக்களும் இருக்கின்றார்கள், அஹ்லு சுன்னாக்களும் இருக்கின்றார்கள். ஆனால் நஹ்ஜுல் பலாகா என்று சொல்லக்கூடிய சையத் ரஸி அவர்களுடைய தொகுப்பா இருக்கக்கூடிய நஹ்ஜுல் பலாகா அனைத்தையும் விட வேறுபட்ட ஒன்றாக காணப்படுகிறது. அதற்கு காரணம் என்னவென்றால் அவர்கள் ரஸி அவர்கள் ஒரு மார்க்க பின்னணியை கொண்ட ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒருவராக காணப்படுகின்றார்கள். பக்தாதிலே பிறந்த அவர்கள் மிகவும் பிரகத்தி பெற்ற ஒருவராக காணப்படுகின்றார்கள். ஷேக் முஃபீத் அவர்கள் எவ்வாறு இவர்களை மாணவராக கொண்டார்கள் என்பதை ஷரஹ் நஹ்ஜுல் பலாகாவுக்கு விளக்கம் எழுதக்கூடிய இப்னு அபில் ஹதீஸ் முஅத்தஸிலி அவர்கள் ஷேக் முஃபீதுடைய அந்த வரலாறை குறிப்பிடுகின்றார்கள். ஷேக் முஃபீதி அவர்கள் இரவிலே ஒரு கனவு காணுகின்றார்கள். அன்னை பாத்திமா ஸஹ்ரா ஸலாமுல்லாஹி அலைஹா அவர்கள் இமாம் ஹசன், இமாம் ஹுசைன் ஆகிய இருவர்களையும் அழைத்து கொண்டு ஷேக் முஃபீத் அவர்களிடம் வருகின்றார்கள். வந்து கூறுகின்றார்கள், என்னுடைய இந்த இரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் அஹ்காமை ஃபிக்ஹை கற்றுக் கொடுங்கள் என்று அன்னை பாத்திமா அவர்கள் ஷேக் முஃபீத் அவர்களும் குறிப்பிடுகின்றார்கள். ஷேக் முஃபீத் அவர்கள் கனவிலிருந்து எழுந்து மிகவும் ஆச்சரியப்படுகின்றார்கள். அன்னை பாத்திமா அவர்கள் என்னிடம் இமாம் ஹசனையும் இமாம் ஹுசைனையும் அழைத்து வந்து இவர்களுக்கு ஃபிக்ஹை கற்றுக் கொடுக்கும்படி எனக்கு கட்டளையிடுகின்றார்களே என்று. மறுநாள் காலை ஒரு பக்தாதை சேர்ந்த ஒரு செய்தா பெண்மணி தன்னுடைய இரு பிள்ளைகளை அழைத்து வருகின்றார் ஷேக் முஃபீத் அவர்களிடம்.
அந்த இருவரும் தான், ஒருவர் சையீத் முர்தசா என்று சொல்லக்கூடியவர், மற்றவர் அவருடைய சகோதரர் சையீத் ரஸி அவர்கள். இந்த சையீத் ரஸி அவர்கள் தான் நஹ்ஜுல் பலாகாவை தொகுத்த ஒருவராக காணப்படுகின்றார்கள். இவ்வாறு ஷேக் முஃபீத் அவர்களிடம் சையீத் ரஸி அவர்கள் கல்வி கற்றதாக அஹ்லு சுன்னா அறிஞராக இருக்கக்கூடிய நஹ்ஜுல் பலாகாவுக்கு விளக்க உரை எழுதியிருக்கக்கூடிய இப்னு அபில் ஹதீஸ் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். சையீத் ரஸி அவர்களுடைய நூல்களை பார்க்கின்ற பொழுது அவர்கள் 20க்கு மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கின்றார்கள். ஆனால் அவற்றில் 5 நூல்களே எம்மை அடைந்திருக்கின்றன. அதிலும் குறிப்பாக ஹசாயிசு தாவீல் என்று சொல்லக்கூடிய 5 பாகங்களை கொண்ட நூல் எம்மிடம் இருக்கின்றது. அதே போல் அல் மஜாசாத்து நபவியா என்ற நூலும் ஹசாயிசுல் ஐமா என்ற நூலும் நஹ்ஜுல் பலாகாவும் எம்மிடம் பிரசித்தி பெற்றதாக காணப்படுகின்றது. 47 வயதில் ஹிஜ்ரி 406 சையீத் ரஸி அவர்கள் மரணிக்கின்றார்கள். மிக குறுகிய காலமே அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். சையீத் ரஸி அவர்கள் ஒரு அரபு இலக்கணத்தில் பாண்டித்தியம் பெற்ற ஒருவராக காணப்படுகின்றார். அவருடைய கவிதைகள் எல்லாம் அரபு நூல்களிலே மிகவும் பிரசித்தி பெற்ற கவிதைகளாக காணப்படுகின்றது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவர் பல துறைகளில் பிரசித்தி பெற்றிருந்தாலும் அவருடைய அரபு இலக்கணத்தில் இருந்த புலமையின் காரணமாக அவர் ஒரு அதீபாக மாத்திரம்தான் அவர் அனைவரின் மத்தியில் அறியப்பட்ட ஒருவராக காணப்படுகின்றார். சையீத் ரஸி அவர்களுக்கு முன்னால் இமாம் அவர்களுடைய உரைகள் தொகுக்கப்பட்டிருந்தாலும் அந்த உரைகள் எல்லாம் வரலாற்று ஆசிரியர் அவர்களிடமும் ஹதீஸ்களை அறிஞர்கள் மாத்திரமே பிரபல்யமாக காணப்பட்டது. ஏனென்றால் அவர்கள் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக வேண்டி பல ஆதார அடிப்படையில் அவற்றை தொகுத்திருந்தார்கள். ஆனால் சையீத் ரஸி அவர்கள் இமாம் அவர்களுடைய உரைகளை அதில் இருக்கக்கூடிய பலாகத் பசாகத் என்று சொல்லக்கூடிய அரபு இலக்கணத்தில் காணப்படக்கூடிய அந்த உயர்தர இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டு அவர் தொகுத்ததன் காரணமாக பாமர மக்களுக்கு மத்தியிலே அந்த நூல் பிரசித்தி பெற்றதாக காணப்படுகின்றது. சையீத் ரஸி அவர்கள் நஹ்ஜுல் பலாகாவின் முன்னுரையில் இவ்வாறு குறிப்பிடுகின்றார்கள். அமீர் முஃமினீன் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல தலைப்புகளில் தன்னுடைய உரைகளை நிகழ்த்தி இருக்கின்றார்கள். அதில் ஒருவர் ஒரு தலைப்பை வாசிக்கின்ற பொழுது அவர் இதில் மாத்திரம்தான் தன்னுடைய வாழ்நாளை முழுவதும் செலவழித்திருக்கின்றார் என்று தோணக்கூடியதாக அவருடைய உரைகள் எல்லாம் காணப்படுகின்றது. உதாரணமாக அமீர் முஃமினீன் அவர்களுடைய ஜுஹுத் பற்றி வரக்கூடிய, உலக பற்றற்ற தன்மை பற்றி வரக்கூடிய உரையை ஒருவர் வாசிக்கின்ற பொழுது இவர் நினைத்துக் கொள்வார், இந்த மனிதர் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க வேறு எவரோடும் தொடர்பு கொள்ளாமல் ஒரு மூலையிலே உட்கார்ந்து இது மாத்திரம்தான் வணக்கம் என்று செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவராக இவர் காணப்பட்டிருப்பார் என்று அவர் நினைத்துக் கொள்வார். ஆனால் அந்த அமீர் முஃமினீன் அவர்கள்தான் யுத்தகலத்திலே ஒரு வேங்கையாய் அசதுல்லா காலிபாக காணப்பட்டார் என்று அவர்கள் பிறகுதான் அறிந்து கொள்வார்கள் என்று சையீத் ரஸி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்று இமாம் அவர்களுடைய நஹ்ஜுல் பலாகாவிற்கு ஷரஹ் எழுதக்கூடிய இப்னு அபில் ஹதீஸ் அவர்கள் கூறக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால், அவர் இவ்வாறு குறிப்பிடுகின்றார்கள், நான் இமாம் அவர்களுடைய நஹ்ஜுல் பலாகாவின் வரக்கூடிய ஒரு ஹுதுபாவினை நான் என்னுடைய வாழ்நாளில் 50 வருடத்துக்கு மேலாக வாசிக்கின்றேன். அந்த ஹுதுபாவினை நான் 1000 தரத்துக்கு அதிகமாக வாசித்துள்ளேன். அதில் வாசிக்கக்கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நான் புதிய விடயத்தை அதிலிருந்து கண்டு கொள்கின்றேன். என்னுடைய உள்ளத்திலே அது பற்றி ஒரு புதிய ஒரு விடயமும் ஒரு உன்னதமான ஒரு சக்தியினையும் நான் அந்த ஹுதுபாவின் மூலம் நான் அறிந்து கொள்கின்றேன் என்று ஒரு சுன்னி அறிஞர் குறிப்பிடுகின்றார். ஆனால் ஷியாக்களாக இருக்கக்கூடிய நாங்கள் அமீர் முஃமினீன் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நஹ்ஜுல் பலாகாவை ஒரு முறையாவது முழுமையாக வாசித்தோம் என்றால் நான் இதுவரைக்கு முழுமையாக வாசித்ததில்லை என்றுதான் கூற வேண்டும். ஆனால் அவர்கள் அதனை பல முறை 1000 தடவைக்கு மேலாக ஒரு உரையையும் வாசித்ததாக ஷரஹ் இப்னு அபில் ஹதீஸ் அவர்கள் தன்னுடைய நஹ்ஜுல் பலாகா விளக்க உரையில் குறிப்பிடுகின்றார்கள். சையீத் ரஸி அவர்களுடைய நஹ்ஜுல் பலாகாவை பார்க்கின்ற பொழுது அது 3 பகுதிகளாக காணப்படுகின்றது. அதில் முதலாவது ஹுதுபாக்கள் காணப்படுகின்றது. இதில் 241 சிறிய மற்றும் நீண்ட ஹுதுபாக்களை சையீத் ரஸி அவர்கள் தொகுத்திருக்கின்றார்கள். இந்த ஹுதுபாக்கள் எல்லாம் நீண்ட ஒரு ஹுதுபாக்களில் இருந்து துண்டிக்கப்பட்டு அரபு இலக்கண ரீதியாக சேகரிக்கப்பட்ட பகுதிகளாக காணப்படுகின்றன. பெரும்பான்மையானவை ஒரு சிறிய சிறிய பகுதிகளாக காணப்படுகின்றது. இவ் அனைத்தும் ஒரு பெரிய ஒரு நீண்ட உரையின் ஒரு சிறு துண்டாகவே காணப்படுகின்றது. அதே போல் இமாம் அவர்களுடைய கடிதங்களாக இதில் 79 கடிதங்களை சையீத் ரஸி அவர்கள் தொகுத்திருக்கின்றார்கள். அதே போல் ஹிக்மத் என்று சொல்லக்கூடிய அமீர் முஃமினீன் அவர்களுடைய சிறிய சிறிய வார்த்தைகள், அதுவும் குறிப்பாக இவை இமாம் அவர்களுடைய அந்த ஹுதுபாக்களில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட வார்த்தைகளாக காணப்படுகின்றது. இவ்வாறு 489 சிறிய கூற்றுக்களையும் சையீத் ரஸி அவர்கள் தன்னுடைய நஹ்ஜுல் பலாகாவில் சேகரித்திருக்கின்றார்கள், தொகுத்திருக்கின்றார்கள்.
நஹ்ஜுல் பலாகாவில் இருக்கக்கூடிய சில உரைகள் மிகவும் பிரபல்யமாக காணப்படுகிறது. அதில் குறிப்பாக 192வது உரையாக வரக்கூடிய குத்துபத்துல் காசியா, அதே போன்று குத்துபத்துல் ஷக்ஷகியா என்று வரக்கூடிய 3வது உரை. இந்த 3வது உரையில் இமாம் அவர்கள் பல விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். தன்னுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்துக்கு பின்னால் இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகம் எவ்வாறு இருந்தது, ஆட்சியாளர்கள் எவ்வாறு இருந்தார்கள் போன்ற விடயங்களை இந்த குத்துபத்துல் ஷக்ஷகியாவில் இமாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அஹ்லு சுன்னா அறிஞர்கள் நஹ்ஜுல் பலாகாவிற்கு இருக்கக்கூடிய பல ஐயங்களை அவர்கள் தொடுக்கின்ற பொழுது இந்த குத்துபத்துல் ஷக்ஷகியாவை தான் அவர்கள் முன்னிறுத்தி கூறுகின்றார்கள். ஏனென்றால் இதில் இமாம் அவர்கள் 1ஆம் 2ஆம் கலிஃபாக்களை பற்றி குறிப்பிடுகின்றார்கள். இவ்வாறு அவர்களுக்கு ஹதீஸ்களிலே பல மக்காம்கள் இருக்கின்றது என்று அஹ்லு சுன்னாக்கு கூறிவிட்டு இவ்வாறு இருக்கக்கூடிய இருவரை பற்றி இமாம் அவர்கள் எவ்வாறு இங்கு கூற முடியும், இது இமாம் அலி அவர்களுடைய வார்த்தையாக இருக்க முடியாது என்று அவர் குறிப்பிடுகின்றார்கள். இவ்வாறு பிரசித்தி பெற்ற ஒரு கொத்துபாவாக குத்துபத்துல் ஷக்ஷகியா காணப்படுகின்றது. அதே போல் குத்துபத்துல் முத்தகீன் என்று சொல்லக்கூடிய கொத்துபாவும் மிகவும் பிரபல்யம் பெற்ற ஒரு கொத்துபாவாக காணப்படுகின்றது. அதே போல் இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எழுதிய கடிதங்களிலும் சில கடிதங்கள் மிகவும் பிரசித்தி பெற்ற கடிதங்களாக காணப்படுகின்றது. எம்முடைய தமிழ் மொழியிலும் அது மொழிபெயர்க்கப்பட்டு காணப்படுகிறது. குறிப்பாக மாலிக் அஷ்தர் அவர்களுக்கு எழுதிய 53வது கடிதம், அதே போல் இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எழுதிய 31வது கடிதமாக வந்திருக்கக்கூடிய கடிதம், அதே போல் தன்னுடைய இறுதி வசியத்தாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு எழுதிய 47வது கடிதம், அதே போல் உஸ்மான் பின் ஹனீஃப் அவர்களுக்கு எழுதிய 45வது கடிதம். இந்த கடிதங்கள் எல்லாம் மிகவும் பிரசித்தி பெற்ற கடிதங்களாக காணப்படுகின்றது. இவற்றில் 2 கடிதங்கள் தமிழ் மொழியிலும் மொழிபெயர்க்கப்பட்டு காணப்படுகின்றது. சந்தர்ப்பம் கிடைத்தால் இந்த ரமலான் மாதத்தில் அவரை நாம் வாசிப்பதற்கு முயற்சி செய்வோமாக. மேலும் நஹ்ஜுல் பலாகாவில் உள்ள விடயங்களை நாம் பார்க்கின்ற பொழுது பெரும்பாலும் இது இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 5 வருட ஆட்சி காலத்தில் அவர் கூறிய விடயங்களாக காணப்படுகின்றது. ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே இமாம் அவர்கள் மிக அதிகமாக உரை நிகழ்த்தவில்லை. ஏதோ 1-2 இடங்களில் தான் இமாம் அவர்கள் உரை நிகழ்த்தியிருக்கின்றார். ஆனால் தன்னுடைய 5 வருட அந்த ஆட்சி காலத்தில் இமாம் அவர்கள் அதிகமாக உரை நிகழ்த்தியதாக கூறப்படுகின்றது. அந்த உரைகளின் தொகுப்பாகவே நஹ்ஜுல் பலாகா காணப்படுகின்றது. அதிலும் நஹ்ஜுல் பலாகா என்பது அறிவு, செயல், உலக பற்றின்மை, ஜிஹாத், அரபு இலக்கணம் என்ற பல விடயங்களின் கலவையாகவே காணப்படுகின்றது. நஹ்ஜுல் பலாகா என்பது ஷியாக்களின் கல்வி ஞானத்தையும் அவர்களுடைய மெய்யியல் மெய்ஞானத்தையும் உலகுக்கு அறிவிக்கக்கூடிய ஒரு விடயமாக, ஒரு நூலாக காணப்படுகின்றது. ஏனென்றால் இந்த மெய்ஞானம் எல்லாம் இறை ஞானம் எல்லாம் அஹ்லுல் பைத்துக்களிடம் மாத்திரம்தான் காணப்படுகின்றது என்பதை பறைசாற்றக்கூடிய ஒரு விடயமாக நஹ்ஜுல் பலாகா இருக்கின்றது. நாம் பார்க்கின்றோம், அல்லாமா தபாத்தபாய் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நஹ்ஜுல் பலாகாவை பற்றி கூறுகின்ற பொழுது சிலர் நஹ்ஜுல் பலாகா என்பது சையத் ரஸி அவர்களுடைய எழுத்தாக இருக்கின்றது என்று வாதிடுகின்றார்கள். ஆனால் அது தவறாகும். ஏனென்றால் அதில் வரக்கூடிய தௌஹீத் பற்றி வரக்கூடிய உரைகள் எல்லாம் ஹிஜ்ரி 11ஆம் நூற்றாண்டு வரை யாராலும் புரிந்து கொள்ள முடியாத வார்த்தைகளாக காணப்பட்டன. அதில் கூறப்பட இருக்கக்கூடிய இறையியல் விடயங்களை எல்லாம் ஹிஜ்ரி 11 வரை மக்கள் புரியாமலே இருந்தார்கள். இவ்வாறான வார்த்தைகள் எவ்வாறு சையத் ரஸி அவர்கள் கூற முடியும் என்று அல்லாமா தபாத்தபாய் அவர்களும் குறிப்பிடுகின்றார்கள். நஹ்ஜுல் பலாகாவில் படைப்பிடங்களை பற்றியும் படைப்புகளை பற்றியும் பல இடங்களில் கூறப்பட்டிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக மயில், வௌவால், கரையான், பூமி, வானம் என்று பல விடயங்களை இமாம் அவர்கள் அதில் குறிப்பிடுகின்றார்கள். இவ் அனைத்தையும் கூறிவிட்டு இவ் அனைத்தையும் படைத்தவன் மிகச்சிறந்த படைப்பாளனாக இருப்பான், எனவே நான் அவனைத்தான் வணங்க வேண்டி கடமைப்பட்டிருக்கிறேன் என்று இமாம் அவர்கள் கூறி வணக்கங்களை 2 வகையாக பிரித்து அங்கு குறிப்பிடுகின்றார்கள். வணக்க வழிபாடு செய்யக்கூடிய நான் வியாபாரியாக இறைவனை வணங்கவில்லை, மாறாக அவனைத்தான் வணங்குவதற்கு அவன்தான் உரித்தவன் என்பதை அறிந்து நான் சுதந்திரமாக அவனை வணங்குகிறேன் என்று இமாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதன் பிரதிபலிப்பாக 193வது உரையாக குத்துபத்துல் முத்தகீனை இமாம் அவர்கள் அருளியுள்ளார்கள். இறை வணக்கம் எனும் இறை வணக்கத்தில் இமாம் அவர்கள் ஈடுபட்டாலும் அவர்களுடைய ஆட்சி அரசியலும் ஒரு இறை வணக்கமாகவே இமாம் அவர்களுடைய பார்வையில் காணப்பட்டிருக்கின்றது. அதனையும் நாம் நஹ்ஜுல் பலாகாவில் கண்டுகொள்ள முடியும். நஹ்ஜுல் பலாகாவில் இருக்கக்கூடிய இந்த விடயங்களை நாம் பார்க்கின்ற பொழுது அதை 10 தலைப்புகளில் நாம் அதனை உள்ளடக்க முடியும். முழுமையாக இந்த நஹ்ஜுல் பலாகாவை நாம் 10 தலைப்புகளை உள்ளடக்க முடியும். அதில் முதலாவது இறைவனும் அவனது பண்புகளை பற்றியதாக இருக்கின்றது. ஆரம்பத்தில் வரக்கூடிய ஒரு சில குத்துபாக்கள் இறைவனுடைய பண்புகளை பற்றி தொடராக வந்தாலும் ஏனைய உரைகள் எல்லாம் தொடராகவில்லை. அவ் அனைத்தும் மாறி மாறி குழப்பமான நிலையிலே காணப்படுகின்றது.
ஆனால் அறிஞர்கள் எல்லாம் நஹ்ஜுல் பலாகாவில் வரக்கூடிய அனைத்து விடயங்களையும் உரைகள், கடிதங்கள், அதே போல் சிறிய வார்த்தைகள் அனைத்தையும் சேர்த்து 10 தலைப்புக்குள் இமாம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் என்று வகுக்கின்றார்கள். அதில் முதலாவது இறைவனும் அவனுடைய பண்புகளை பற்றி இமாம் அவர்கள் கூறுகின்றார்கள். இரண்டாவது பிரபஞ்சமும் அதனது ஒழுங்குமுறைகளையும் பற்றி இமாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். மூன்றாவது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றி நஹ்ஜுல் பலாகாவில் வரக்கூடிய விடயங்கள். நான்காவது ஜிஹாதை பற்றி இமாம் அவர்கள் கூறுகின்றார்கள். ஏனென்றால் இமாம் அவர்களுடைய காலத்தில் நடைபெற்ற அனைத்து யுத்தங்களை பற்றியும் அனைத்து யுத்தங்களிலிருந்து வருகின்ற பொழுதும் இமாம் அவர்கள் பல உரைகளை நிகழ்த்தி இருக்கின்றார்கள். அதே போல் அவருடைய ஆட்சி காலத்தில் இருந்த ஆட்சியாளர்கள் முஆவியா போன்றவர்களுக்கெல்லாம் இமாம் அவர்கள் கடிதங்கள் எழுதியிருக்கின்றார்கள். அந்த விடயங்கள் எல்லாம் அதில் வந்திருக்கின்றது. ஐந்தாவதாக இமாம் அவர்கள் தன்னையே நஹ்ஜுல் பலாகாவில் அறிமுகம் செய்கின்றார்கள். அலி என்றால் யார் என்று இமாம் அவர்கள் தன்னுடைய நாவாலே சொல்லக்கூடிய பல விடயங்கள் நஹ்ஜுல் பலாகாவில் காணப்படுகின்றது. ஆறாவதாக அல் குர்ஆனை பற்றி இமாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஏழாவது இஸ்லாமிய அரசு என்றால் என்னவென்று நஹ்ஜுல் பலாகாவில இமாம் அவர்கள் மிக அழகிய முறையில் நமக்கு காட்டியிருக்கின்றார்கள், கூறியிருக்கின்றார்கள். எட்டாவதாக சத்தியமும் நீதியும் என்று ஹக்கை பற்றியும் அதலை பற்றியும் அழகையான முறையில் இமாம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதே போல் எட்டாவதாக இறையச்சத்தை, ஒன்பதாவதாக இறையச்சம் தக்வாவை பற்றி இமாம் அவர்கள் நஹ்ஜுல் பலாகாவில் கூறியிருக்கின்றார்கள். பத்தாவதாக பைத்துல் மாலை பற்றி கூறியிருக்கின்றார்கள். இந்த 10 தலைப்புகளிலும் நஹ்ஜுல் பலாகாவை நாம் உள்ளடக்க முடியும் என்று அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள். என்னுடைய இன்றைய உரையின் இறுதியாக மிஸ்ருடைய முன்னாள் முஃப்தியாக காணப்பட்ட ஷேக் முகமது அப்து அவர்கள் கூறக்கூடிய விடயங்களை, அவருடைய முன்னுரையில் கூறிய சில விடயங்களை இங்கு கூறலாம் என்று நினைக்கின்றேன். அவர் நஹ்ஜுல் பலாகாவை பற்றி அறிமுகத்தை அவர் இவ்வாறு குறிப்பிடுகின்றார். விதியின் பயனாக எவ்வித திட்டமிடலும் இன்றி நஹ்ஜுல் பலாகா எனும் நூலை வாசிக்கும் வாய்ப்பு எனக்கு கிட்டியது. அப்பொழுது நான் மிகவும் மன உளைச்சலோடும் பல வேலைகளுக்கு இடையிலும் நான் சிக்கியவனாக காணப்பட்டேன். ஆனால் நான் நஹ்ஜுல் பலாகாவை வாசிக்கின்ற பொழுது மனதிலே ஓர் ஆறுதல் எனக்கு கிடைத்தது. அதன் காரணமாக நான் தொடர்ச்சியாக நஹ்ஜுல் பலாகாவை வாசிக்க ஆரம்பித்தேன் என்று முகமது அப்து அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதன் தொடராக இவ்வாறு குறிப்பிடுகின்றார். நான் ஒவ்வொரு பகுதியையும் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு போர் நிகழ்வதை நான் காண்டேன். ஏனென்றால் ஒரு பெரும் படைக்கும் மத்தியில் நான் முன்னேறி செல்வதை நான் நஹ்ஜுல் பலாகாவை வாசிக்கின்ற பொழுது நான் உணர்ந்து கொண்டேன். ஏனென்றால் அங்கு சொல்லாற்றலுக்கும் பேச்சாற்றலுக்கும் இடையில் நான் சிக்கி தவித்ததை நான் நஹ்ஜுல் பலாகாவில் கண்டுகொண்டேன். நான் ஒரு அரபியாக இருந்தாலும் அந்த அரபை புரிந்து கொள்வதற்கு எனக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. அது என்னுடைய தவறாகவே காணப்பட்டது. இதனை எனக்கு இவர்கள் யாருமே அறிமுகப்படுத்தி தரவில்லை. எனக்கு பல வருடங்கள் கழித்துத்தான் இதனை நான் அறிந்து கொண்டேன் என்று அவர் குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் ஷேக் முகமது அப்து அவர்களுக்கு ஒரு ஷியா ஆலிம் அவருடைய ஆசானாக காணப்பட்டார். ஜமாலுத்தீன் ஆப்கானி அல்லது ஜமாலுத்தீன் அசதாபாத் என்று சொல்லக்கூடிய அறிஞர். அவர் ஷியா, அவர் இஸ்ரை சேர்ந்த இந்த முஃப்திக்கு ஒரு ஆசிரியராக காணப்பட்டார். அவர் மூலம்தான் இவர் நஹ்ஜுல் பலாகாவை அறிந்து கொள்கின்றார். அவர் மூலமாகத்தான் அஹ்லு சுன்னா அறிஞர்கள், அஹ்லு சுன்னா உலகத்துக்கு மத்தியில் நஹ்ஜுல் பலாகா அறிமுகப்படுத்தப்படுகின்றது. அதனை அவர் இங்கு குறிப்பிடுகின்றார். மேலும் அவர் நஹ்ஜுல் பலாகாவை பற்றி கூறுகின்ற பொழுது, இந்த நஹ்ஜுல் பலாகாவை நீங்கள் உங்களுடைய கல்வி மனைகளில் பயிற்றுவீங்கள் என்று அவர் குறிப்பிடுகின்றார். தன்னுடைய முன்னுரையின் இறுதியில் இவ்வாறு குறிப்பிடுகின்றார். இந்த நூலில் ஒரு எழுத்தாளருக்கும் பேச்சாளருக்கும் தேவையான அனைத்து அம்சங்களும் உள்ளடக்கி இருக்கின்றது. அதே போன்று ஒரு கல்வி நிலையத்தில் இதனை கற்றுக் கொடுக்கும்படி இதனை அவருடைய கல்வி நிலையங்களில் முதன்மையான பாடமாக நீங்க ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று நான் உங்களுக்கு சிபாரிசு செய்கின்றேன் என்று அந்த மிஸ்ருடைய முஃப்தியாக இருந்த நஹ்ஜுல் பலாகாவை அரபுலகுக்கு அறிமுகப்படுத்தி வைத்து ஷேக் முகமது அப்து அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். எனவே இந்த புனிதமிகு ரமலான் மாதத்தில் அமீர் மூமினின் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலம் தொகுக்கப்பட்ட அவர்களிடமிருந்து செய்த் ரஸி அவர்கள் நமக்கு தொகுத்து தந்திருக்கக்கூடிய இந்த நஹ்ஜுல் பலாகாவை நாம் வாசித்து அதனை விளங்கிக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் நஹ்ஜுல் பலாகாவை பற்றி கூறுகின்ற பொழுது இவ்வாறு குறிப்பிடுகின்றார்கள். இது அதனை உக்துல் குர்ஆன் என்று கூறுவார்கள். குர்ஆனுடைய சகோதரியாக இருக்கின்றது என்று நஹ்ஜுல் பலாகாவுக்கு கூறுவார்கள். குர்ஆனை விளங்க வேண்டும் என்றால் நஹ்ஜுல் பலாகாவை வாசிக்க வேண்டும் என்று அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள். நஹ்ஜுல் பலாகாவில் வந்திருக்கக்கூடிய உரைகளை பற்றி கூறுகின்ற பொழுது அதனை இவ்வாறு கூறுகின்றார்கள். அது படைப்பினங்களுடைய வார்த்தைக்கு மேலானதாகவும் படைத்தவனுடைய வார்த்தைக்கு
கீழானதாகவும் இருக்கின்றது. அதனை எதோடு சேர்ப்பது என்று எமக்கு தெரியாமல் இருக்கின்றது என்று அரபு இலக்கியவாதிகள் குறிப்பிடுகின்றார்கள். அது படைத்தவனுடைய வார்த்தையா என்று கூறுவதற்கு அவர்கள் முடியவில்லை. ஆனால் இது படைப்பினங்களிலிருந்து வந்த வார்த்தையாக இருக்க முடியாது என்றும் அவர்கள் குறிப்பிடுகின்றார். இவ்வாறு சிறப்பு பெற்றதாக நஹ்ஜுல் பலாகா காணப்படுகின்றது. இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய தினங்களில் நஹ்ஜுல் பலாகாவில் வந்திருக்கக்கூடிய சில விடயங்களை இங்கு சுட்டி காட்டலாம் என்று நினைக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தை நஹ்ஜுல் பலாகாவோடு சேர்ந்து பின்னி பிணைந்து அமீர் மோமின் அலி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கு வல்ல நாயன் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. யா அல்லாஹ், அமீர் மோமின் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொருட்டினால் அவர்களுடைய ஷஹாதத் நடைபெற்ற இந்த மாதத்தில் இருக்கின்றோம். யா அல்லாஹ், அவருடைய பொருட்டினால், அவர்களுடைய இரத்தத்தின் பொருட்டினால் நம்முடைய காலத்தின் இமாம் ஜமான் அவர்களுடைய வருகையை துரிதப்படுத்துவாயாக. அவர்களுக்காக வேண்டி, அவர்களுடைய வருகைக்காக வேண்டி செயற்படக்கூடிய உண்மையான மூமின்கள் எங்களை ஆக்கி அருள்வாயாக. எங்களுடைய இளைஞர்களை அவர்களுடைய படைகளில் சேர்த்து விடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்து இந்த புனிதமிகு ரமலான் மாதத்தை பயன்படுத்திய உண்மையான மூமின்கள் எங்களை ஆக்கி அருள்வாயாக. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது வ ஆலி முஹம்மத்.